சரி வெளியே எங்க போவாதன்னா பிள்ளைய பாத்துட்டு வீட்டுல இரு. சரி நீங்க போயிட்டு வாங்க. நல்லா சாப்பிடுங்க, எதையும் மிச்சம் வைக்காதுங்க. சரி நான் போன் அடிக்கேன் என்ன? சரி பாய். ஹலோ. ஹலோ பிரியா, என்ன செய்யற? சும்மா உட்கார்ந்துருக்கேன், பாப்பாவை மடியில வச்சுட்டு. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சா? ஆமா இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டாச்சா? ஆமா நானும் சாப்பிட்டாச்சு. நீ தந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சரி நீ நைட் சாப்பாடு எதுவும் பண்ண வேண்டாம். 4 நாளையில உனக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதனால இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போவோம். சரியா? உனக்கு நீ ஒரு ட்ரெஸ், ஒரு மரூன் கலர்ல ஒரு ட்ரெஸ் ஒன்னு கேட்டா தெரியுமா, அது இன்னைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன். அப்படி பிள்ளைகளுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம். சரியா? சரி சந்தோஷமா இரு, நான் வருவேன் என்ன? சரி ஓகே ஓகே, பிள்ளைகளை பாத்துக்க. சரி பாத்துக்கிறேன். ஓகே ஓகே பாய். பிரியங்கா வா அபி வா, உட்கார் வா. இந்தாங்கக்கா உங்களுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வந்தேன். என்ன இன்னைக்கு ஸ்வீட்லாம் கொடுக்க மாதிரி இருக்கு? இங்க வருங்க. வா புது போனா அப்போ. ஆமா இப்ப காலேஜ் சேர்ந்துருக்குல, அதனால அம்மா வந்து எனக்கு ஒரு புது போன் வாங்கி கொடுத்தாங்க. அதான் டேஸ்டா இருக்கு. ஸ்வீட். ஆமா நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா? உங்க இன்ஸ்டா ஐடி தாங்க. அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. கிடையாதா? என்னக்கா இந்த காலத்துல போய் நார்மலா போன் மட்டும் தான் பேசுறதுக்கு வச்சிருக்கேன், மொபைல். மத்தபடி நான் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணல. சும்மா யூஸ் பண்ண வேண்டியதுல, சும்மா யூஸ் பண்ணலனாலும் ஒரு ஐடி வச்சா நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்ல. இங்க பாருங்க, இந்தா இதுக்குள்ள போய் இதுல நம்ம பேரு நம்பர் எல்லாம் போட்டாக்கி நம்ம ஐடி வந்துரும். சரி இங்க பாருங்க, நம்ம பக்கத்து வீடு, ஏத்த வீடு எல்லாருமே இருக்காங்க. அது மட்டும் ஃப்ரெண்ட்ஸா உனக்கு அப்போ? ஆமா எல்லாம் காலேஜ் ஸ்கூல்ல உள்ளவங்க எல்லாம். அது மட்டும் இல்லாம நம்ம சர்ச்சுக்கே இருக்கு பாருங்க, நம்ம சர்ச்சில இருந்து வசனம் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கலாம், நல்லாதான் இருக்கும். அப்ப எனக்கும் டவுன்லோட் பண்ணி கூட. கொடுங்க. நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டேன், நீங்க என்ன உங்க போன்ல ஃபாலோ பண்ணிட்டேன். நீங்க என்ன உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்கண்ணே. சரி சரி சரிக்கா நான் போயிட்டு வரேன். வரேன் வாமா போயிட்டு வருவோம். மாசம் 1 மாசம் ஆயிட்டு நானும் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தி கிடைச்சிட மாட்டாளா? Facebook இன்ஸ்டாகிராம்ல எவ கிடைக்கா? ஆமா நானும் தேடிட்டே இருக்கேன். 1 மாசம் கிட்ட ஆயிட்டு பத்தியா. அதனாலதான் என்ன செய்ய தேடிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கலரா நமக்கு பொண்ணு கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டக்குன்னு கவுந்தரும் பத்தியா. ஆமா உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு அதே மாதிரிதான், எதுவுமே எனக்கு செட் ஆகவே மாட்டேங்குது. சரி விடு ராணி, பின் தொடர்ந்து தான் போய்கிட்டு இருக்கேன். ஒன்னொன்னா அது சரியா செட் ஆக மாட்டேங்குது. ஆமா அது விடு, நமக்கு வேலையை பின்தொடர்ற வேலைதான். ஆனா வந்து கவலைப்படாத, நமக்கு இருக்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும் ராணி. உனக்கு ஒரு நல்ல பையனா, எனக்கு ஒரு நல்ல பிள்ளையா என்னையாவது செட் பண்ணி செட் ஆயிரும். கவலைப்படாத நீ. சொல்லி வாயே மூடல. பாரு போட்டோவ, யாருது? என்ன கலரா இருக்கு பாரு ராணி. என்ன பேர் பாரு? பேர் என்ன தெரியுமா? பிரியா மாம்ல. பிரியா ஒரு ஹாய்னு மெசேஜ் போடட்டா? ஆனா மூஞ்ச பார்த்த உடனே எழுதுறமா இருக்கு, கொஞ்சம் கோசா கணக்கா தான் இருக்கா. என்ன நீ இல்ல டக்குன்னு பேசினா கவுந்துருவா. கலரா அழகா இருக்க பத்தியா. லைக் எதுக்கு போடணும்? இவ தனியா இருந்தாலாவது லைக் போடலாம். கூட இருக்கான் பாருங்க புருஷன், என்ன அசிங்கமா இருக்கான். சி வயசான கிழவனை போய் கட்டி இருக்காமா இவா. ஒரு ஹாய் போட்டு உடனே ஹாய் ரீப்ளே வந்துட்டு. சரி சரி நீ ஒர்க் அவுட் ஆயிட்டு போ. நீ ஒரு ஆளை போய் பாரு போ. இப்ப என்ன எழுதலாம்? கண்ணே மணியே முத்தே என்ன எழுதலாம்? ஒண்ணுமே வாய் வர மாட்டுக்க. என்ன யோசிக்கலாம்? சரி நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்க பர்சனல் மொபைல் நம்பர் கிடைக்குமா? நம்பர் கிடைக்குமான்னு போட்டா யாரு நீங்கன்னு கேட்டுட்டால என்ன பண்ண? சரி சரி ஹாய்னாவது போட்டிருக்கோமே. முதல்ல எடுத்த உடனே நான் ஒரு லூசு நம்பர் கிடைக்குமான்னு போட்டுட்டேன்னு. போடுவோமா? நான் உன்னுடைய ஃப்ரெண்ட்.
சரி சரி, இனிமே இப்ப கண்டினியூ பண்ணியாச்சுல்ல. இன்னும் நம்ம பேசிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால நாளைக்கு பேசலாம்னு நினைக்காமோ, இப்ப நாளைக்கு பேசுவோம். சரி ஓகே, சரி ஓகே, பாய். நாளைக்கு பேசலாம். டக்கு டக்கு டக்குன்னு ரீப்ளை போடுதால ரீப்ளை மட்டும் வேகமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேற வேலையே உங்களுக்கு இல்லையா? வேலை என்ன வேலை? உங்க கூட சேட் பண்றதுதான் என்னோட வேலையே. வேலைக்கெல்லாம் இந்த குண்டை போவாரா போக மாட்டாரோ தெரியல. நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். வீட்டே இருந்தா வேலை கொடுக்காங்க. அப்போ இல்ல இல்ல, அது இல்ல இல்ல என்ன சொல்ல, வேலையே பார்க்க மாட்டோம். எடுத்த சொல்ல இவட்ட எவ்வளவுக்கு ஒரு கவலையா இருக்கு நமக்கு. இல்ல இல்ல, ஃப்ரீ டைம் நிறைய உண்டு. டப்பு டப்பு ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் கூட போக மாட்டாங்க போலயே. சாப்பிட்டீங்களா? நான் இப்பதான் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். அன்டைம்ல காஃபி குடிக்கீங்க? தோணிடுச்சு, குடிக்கணும் போல இருந்துச்சு, அதான் குடிச்சாச்சு. உங்களுக்கும் எனக்கும் சேம் சாய்ஸ். நானும் காஃபி தான் குடிச்சிட்டு இருக்கேன். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ஒற்றுமைன்னு. சரி நான் வைக்கேன், நான் பிறகு பேசுறேன். என்ன பிறகு பேசுறேன்னு சொல்றீங்க? பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டாமா? என்னது, குழந்தையா? நீங்களே பார்க்க ஒரு குழந்தை மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தையா? குழந்தை மாதிரி இருந்தா என்ன, பிள்ளை பார்க்க கூடாதுன்னு இருக்காங்க? என்ன எதை சொன்னா குற்றமாவே பேசுதா? என்ன எழுத இப்போ? சரி சரி, பாய் பாய், நான் போயிட்டு வரேன். ஐயோ, என்ன இவ ஆஃப்லைன் போயிட்டா? நான் பேபி மாதிரி இருக்கலாம், என்னால குண்டை புழுதான். எப்பாடா ஒரு வழியா இவட்ட இருந்து எப்படியாவது போன் நம்பரை வாங்கியாச்சுப்பா. வாங்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டு. ஒரு போன் அடிச்சிருவோம். ஹலோ ஹலோ, யாரு, பிரியாவா? நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எப்படியோ உங்க குரல் இருக்கும்னு நினைச்சேன், பட் உங்க குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. சும்மா ஜோக் காட்டாதுங்க என்ன? இல்ல இல்ல இல்ல, ஜோக் காட்டாதீங்கன்னு சொல்லும் போது கூட ரொம்ப அழகா இருக்குன்னா பாத்துக்கிட்டுங்களேன். சரி சரி, ஐஸ் வைக்காதுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, எனக்கு ஒரே ஷாக். என்ன பண்ணீங்க? குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க, என்ன ஆயிட்டு? கல்யாணம் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிட்டோம்? ஆமா, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆயிட்டோ? ஆனா உங்க ஹஸ்பண்ட் பார்க்க ரொம்ப ஏஜ் ஆன பர்சன் மாதிரி இருக்காங்களே. இல்லையே, நாங்க எங்க ரிலேஷன் தான், கட்டிருக்கேன். ரொம்ப ஏஜ் டிஃபரண்டோ? இல்ல இல்ல, எப்படி ஒரு 10 வயசு டிஃபரண்ட் இருக்காது? இல்ல, ஒரே ஏஜ் தான் 2 பேத்துக்கும். ஒரே ஏஜ் தானா? அதாவது ஏன் இவ்வளவு ஒரு டல்லாவே இருக்காங்கன்னே தெரியல. அப்படிலாம் எனக்கு ஒண்ணும் தெரியல, உங்களுக்கு அப்படி தெரியுதா என்னவோ தெரியல. இல்ல இல்ல, நீங்க இருக்க அழகுக்கும் அறிவுக்கும் நீங்க எப்படி அவரை செலக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் செலக்ட் பண்ணேன். அப்படியா? உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். அப்படியா? ஃபர்ஸ்ட் லவ் பண்ணீங்களோ? ஆமா ஆமா, லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணாங்களோ? அப்புறம் நகையெல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்களா எப்படி? ஆமா, 50 பவுன் நகை போட்டுட்டு வந்தேன். ஷே, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, எவ்வளவு கலரா இருக்கீங்க. அவங்களாம் எதுவுமே கேட்கல, நாங்களா தான் போட்டோம். அவங்களாம் எதுவுமே கேட்கலையா? கேட்கல. ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது கேட்டிருக்க மாட்டாங்கன்னு. ஆனா உங்க ஹஸ்பண்ட பார்க்க ரொம்ப வீக்கா இருந்த மாதிரி இருக்காங்க. வேலைக்கெல்லாம் போவாங்களா? வேலைக்கு தினமும் போயிருவாங்களே, வீக்லாம் இல்லையே. அப்படியா? இல்ல இல்ல, பார்த்தேன், முகத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படி தோணுச்சு. நான் நினைச்சேன் நான் 50 பவுனே அடகு வச்சுதான் ரொட்டேஷன் ஏதாவது பண்றாங்களோன்னு நினைச்சேன்.
அடகு ஏதாவது வச்சிருக்காங்களா? இல்ல இல்ல வீட்டுலதான் இருக்கு, நான் தான் எப்பவும் வச்சிருப்பேன். அப்படியா? சரி சரி, பத்திரமா வச்சுக்கிடுங்கம்மா. ஆமா, நீங்க காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க எந்த காலேஜ்னா? உங்களை காலேஜ்ல வந்து உங்க வாய்ஸ்ல நான் கேட்டதே இல்லையே. அது வந்து காலேஜ் படிக்கும்போது நம்ம எல்லாரும் டீனேஜ், இப்போ வந்து 20 வந்து ஆயிட்டுல, நமக்கு வந்து 25 26 ஆயிட்டு. உங்க பர்த் நம்பர் சொல்லுங்க. என்னது? உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த்தா? அது வந்து நம்ம சேம் காலேஜ் தான். ஆனா நீங்க மார்னிங் செஷனுக்கு வருவீங்க, நான் மத்தியானம் வருவேன். நீங்க என்ன இயர் முடிச்சீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் முடிச்சேன். அது எல்லாரும் படிச்சா. ராஜேஷ் படிச்சீங்களா? அப்போ நீங்க ராஜேஷ் காலேஜ்ல படிச்சீங்களா? ராஜேஷ் காலேஜா? ஆமா ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ராஜேஷ் காலேஜ் தான். ராஜேஷ் காலேஜ்ல இது ராஜாஸ் காலேஜ். கரெக்ட். ரொம்ப வருஷம் ஆயிட்டு பாத்தீங்களா பிரியா? அதான் மறந்துட்டேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க என்னோட சீனியர் நினைக்கேன். ஆமா, அதான் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா நான் உங்களை பாத்திருக்கேன், ஆனா நீங்க என்னைய பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் உங்களை Facebookல பார்த்தோன்னே நான் இது மீட் பண்ணிட்டேன். அப்புறம் உங்க ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு சம்பளம்? அவங்க மந்த் 40 வாங்குவாங்க. 40 தான் வாங்குவாங்களா? என்னமா நீங்க அந்த ராஜாஸ் காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, எல்லாரும் எவ்வளவு 1 லட்சம் கிட்ட சம்பளம் எடுக்காங்க. நீங்க வேற எவ்வளவு அழகா இருக்கீங்க, பார்க்க லட்சணமா அழகா. உங்க வீட்டுக்காரர் கூட கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் மாதிரி இருக்காங்க. எப்படிதான் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. 40,000 தான் சேலரி வச்சிருக்காராங்க. 40,000 தான் சேலரி. அது எங்களுக்கு போதும். இப்போ வந்து நமக்கு போதுன்ற மாதிரி தான் இருக்கும் பிரியா. ஆனா ஃபியூச்சர்ல ஃபேமிலியை ரன் பண்றதுக்கெல்லாம் காணாது தெரியுமா? நீங்க எவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்க, கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். ஆமா, அந்த 40,000 ரூபாய் சேலரி வாங்கி உங்க கையில கொடுப்பாங்களா எப்படி? இதுல நாங்க சேவ் பண்ணிக்கிடுவோம், பாதி செலவு பண்ணிக்கிடுவோம். சரி சரி. ஏடிஎம் கார்டு எல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க? ஆமா, என்கிட்ட 2 ஏடிஎம் கார்டு இருக்கு, என் ஹஸ்பண்ட் 2 ஏடிஎம் கார்டு இருக்கு. அவங்க ஹஸ்பண்டோட 2 ஏடிஎம்மும் உங்ககிட்ட தான் இருக்கும்? ஆமா, அவங்க ஒண்ணு எப்பவாச்சும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் வச்சுட்டு போயிருவாங்க. சரி சரி. நான் இதெல்லாம் கேட்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஏன்னா ஒரு ஆள் வந்து தன்னோட ஏடிஎம் கார்டு எல்லாமே, நம்ம பர்சனல் திங்ஸ் எல்லாமே ஒரு வைஃப் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு ஒரு நல்ல ஆளுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க கூட படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? உங்க நலன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? நான் வந்து இப்பவும் சிங்கிளா தான் இருக்கேன். அதான் உங்க வாயை பார்த்தாலே தெரியும். இல்ல நான் வந்து எனக்கு என் ஹைட்டுக்கும் என்னோட வெயிட்டுக்கும் ஏத்தாறு போல நான் ஒரு பிள்ளைய தேடிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்களா, அதான் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதனால கண்டிப்பா நீங்களும் எனக்காக லைஃப் பார்ட்னர் தேடுங்க. நானும் எதிர்பார்க்கேன். ஆனா எதிர்பார்க்கிற குவாலிட்டி எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. பட் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு என்ன செய்ய? என்ன சொன்னீங்க? இல்ல ஒண்ணு இல்ல சும்மா காமெடி பண்ண, வேற ஒண்ணு இல்ல. நானும் கொஞ்சம் கலரா தான் தேடிட்டு இருக்கேன். எல்லாம் வத்தலும் தொத்தலுமா தான் வருது. அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா நம்ம வந்து அவ கூட நம்ம போகும்போது ஒரு கெத்தா போனோம் பாத்தீங்களா, அதனாலதான். ஆனா நீங்க கொஞ்சம் உடம்பு குறைக்கணும், அப்படின்னாதான் உங்களுக்கு ஏத்தாலும் அந்த பொண்ணு கிடைக்கும். சேச்சா, உடம்பெல்லாம் குறைக்க வேண்டாம். எல்லாருமே எனக்கு வந்து சப்பி பாய்ன்னு எல்லாருமே என்னை கூடுவாங்க. என் கூட படிச்ச பிள்ளை ஒருத்தி இருக்கா, வினோலின். சொல்லுங்க. என் கூட படிச்சிட்டு இருக்கா ஒரு பிரியா, வினோலின்னு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா தெரியுமா? ரொம்ப ப்ரப்போஸ் பண்ணிட்டு என் பின்னாலேயே சுத்திட்டு அப்படி இப்படின்ட்டு. அதனால அவன் பொண்ணுக்கு கண்ணு இருக்குதா இல்லையா? காமெடி பண்ணாதப்பா, சீரியஸா. சரி, எனக்கு டைம் ஆயிட்டு, என் ஹஸ்பண்ட் இப்ப வந்துருவாங்க. நான் சாப்பாடு எல்லாம் பண்ணி வைக்க போகணும். அதனால நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். சரி பாய். ஓகே பாய். இவளை மடக்குது ரொம்ப கஷ்டம் போலயே. எதாச்சும் குதர்க்கமாவே பேசுதா. புருஷனை கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கா. எப்படி இவளை மீட் பண்ணலாம்? ஒரு வீட்டோட அட்ரஸ வாங்கி ஒரு கிஃப்ட் முதல்ல அனுப்புவோம். அப்பதான் இவளை நம்ம வளர்ப்புல சிக்க வைக்க முடியும். ஆல்ரெடி ஒரு பார்சல் வந்துச்சு. சாரி இருக்கு, அழகா இருக்கு, கலர்லாம் அழகா இருக்கு. குண்டனுக்கு ரசனையே கிடையாதுன்னு நினைச்சா நல்ல கலர் சூஸ் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. சரி, குண்டனுக்கு ஒரு போன் அடிப்போம். ஹலோ. சாரி சூப்பரா இருந்துச்சு. பரவாயில்லையே, குயிக் டெலிவரி பண்ணிட்டான் போலயே. சாரி சூப்பரா இருக்கா? அழகா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி அனுப்பியிருந்தீங்கன்னா நான் என் பர்த்டேக்கு கட்டியிருப்பேன். அப்படியா? உங்களுக்கு பர்த்டே எப்போ? முடிஞ்சிடுச்சு. அதான்.
அப்படியா? சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு சும்மா ஒரு கிஃப்ட் பண்ணிருக்கேன், அதை எப்படியாவது கொடுத்து எனக்கு ஒரு போட்டோ அனுப்புங்க சரியா? சரி சரி அப்புறம் அனுப்புறேன். இப்ப நான் வெளியே வர போகணும். நான் வந்து உங்க டிபி பார்த்தேன், பார்க்கும்போது நீங்க நல்லா கலரா இருந்தீங்களா, அதான் நான் வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்து உங்களுக்கு ஏத்த பார்டர் கலர்ல நான் பார்த்து பார்த்து வாங்கினேன். ரசிச்சு ரசிச்சு எடுத்தீங்களோ? ஆமா, பிறகு எவ்வளவு நான் ஆக்சுவலி நான் வந்து ஒரு ரசிகன், பட் இந்த உலகை ஏத்துக்கிடாது. பார்த்தாலே தெரியுது. ஆமா, எங்க வெளியே போற? இங்க மார்க்கெட் வேற போயிட்டு வரணும். பார்த்து போன இந்த கபோர்டுக்குள்ள நகையெல்லாம் வச்சிருக்க, பிறகு சாவி கிவி எங்கேயும் வச்சிடாத, பிறகு யாராவது வந்துட போறான். அதெல்லாம் நான் பத்திரமா ஒளிச்சு இந்த ஒரு கதவுக்கு பின்னாடி போட்டு போவேன் ஒளிச்சு. அப்படியா? சரி சரி சரி, அதான் பத்திரமா வச்சுக்க. அதுக்கப்புறம் சேவிங் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னியா, அந்த பைசாவும் கபோர்டுக்குள்ளதானே இருக்கு. ஆமா, அது நகை பக்கத்துல இருக்கு, பெட்டிக்கு பக்கத்துலதான் வச்சிருக்கேன். சரி சரி, பார்த்து பத்திரமா வச்சுக்கேன். சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு, இல்ல அப்படின்னா அவன் நோட்டை விட்டுக்கிட்டே இருப்பான். பிறகு இவட்ட நிறைய நகை இருக்குன்னு சொல்லிட்டு உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் பிரியா. நீ வந்து நான் இப்படி சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்கிடாத சரியா? சரி சரி, அதான் ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து வச்சுட்டு போறேன் அதே இடத்துல. சரி சரி, ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு சரியா? உன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு. சரி சரி சரி, பரவாயில்ல, பேசலாம். என்ன நம்ம இந்த குண்டனை சாதாரணமா நினைச்சோம், ஆனா நம்ம சேவிங் பண்ணிருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சுட்டு போக சொல்றாங்க. இவ்வளவு நல்ல மனசா இருக்காங்க. சரி சரி. பிரியாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சுன்னா உங்களை பார்த்து. அம்மா, உன்கிட்ட பேச டைமே கிடைக்கல. ஒரே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு நீ வேற சொல்லி கொடுத்துட்டு போனியா, இப்ப அதுலயே தான் இருக்கேன். சொல்லி கொடுத்தது தப்பு போலயே. இல்ல இல்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அதுல புதுசு புதுசா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா ரொம்ப நேரம் அதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நம்ம வீட்டுல இருக்கிறது கொஞ்ச நேரம் பாக்குறது ஓகே, ஆனா 24 மணி நேரமும் அதுலயே இருக்க கூடாதுல்ல. ஆமா, என்ன புதுசாரி மாதிரி இருக்கு? இதான் அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃப்ரெண்ட் வந்ததுதான். அப்படியா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. யார் அந்த அக்கா? எனக்கு தெரியுமா? இல்ல இல்ல, அது ஒரு அண்ணன். அது எனக்கே சீனியர் அண்ணன் தான். சீனியர் அண்ணனா? ஆமா, சீனியர் அண்ணன் தான். இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொன்னது கிடையாது. எனக்கே தெரியாது. நான் இன்ஸ்டாகிராம்ல பேச அவங்க எங்க காலேஜ் படிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். என்னது? என்னக்கா இப்படி சொல்றீங்க? அப்ப தெரியாத அண்ணன்டே எனக்கு தெரியாது. அவங்க இது கொடுத்தாங்க, நானும் முதல்ல ஹாய்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் என்ன காலேஜ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான் இந்த காலேஜ், அப்ப நானும் அங்கதான் படிச்சேன் அப்படின்னு அவங்க இன்ட்ரோ கொடுத்தாங்க. இது சரி கிடையாதேக்கா. தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் இல்ல பேசக்கூடாது. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 நாள் தான் பேசினேன், அதுக்குள்ள சாரி அனுப்பிட்டாங்க. இப்படிலாம் பண்றது நல்லது இல்லக்கா. எது நான் சொல்றேன்ட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் பேசுறது இப்ப இந்த காலத்துல யார நம்ப முடியும் சொல்லுங்க? Facebook அப்புறம் நான் இன்னைக்கு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அவங்க வந்து நீ கபோர்ட்ல நகைய பணத்தெல்லாம் பத்திரமா வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர் பண்ணி பேசினாங்க. அவங்க நேர்ல எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாம தெரியாதவங்கள்ட்ட எதுக்கு பேசிக்கிட்டு. நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். சொல்றது சொல்லிட்டேன், பார்த்து இருக்கு. சரி. இவ வேற பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு போறா. அவங்களோட பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு போறாள. இது தப்பா ரைட்டா ஒன்னும் தெரியலையே. நம்ம பேசக்கூடாது அவங்க கிட்ட. நம்ம வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவோம். இந்த சாரி எல்லாம் அனுப்பியிருக்கெல்லாம் சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இந்த குண்டை வேற ஒரே மெசேஜா போட்டுட்டு இருக்காரு. நம்ம போன் பண்ணியே சொல்லிடுவோம். இவ வேற இப்படி சொல்லிட்டு போறா. அவங்க கிட்ட பேசாதுங்க, நல்லவங்க கிடையாது, யாருன்னே தெரியாதுன்னு சொல்றா. நம்ம ஒருக்கா போன் அடிச்சு அவங்க கிட்ட பேசி வேண்டாம் நீங்க என்கிட்ட சேட் பண்ணாதுங்கன்னு சொல்லிடுவோம். ஹலோ, சொல்லு பிரியா. நான் நினைச்சிட்டே இருந்தேன் உனக்கு கால் பண்ணோன்னு. நல்ல வேளை நீ எனக்கு கால் பண்ணிட்ட பத்தியா? நீங்க இனிமே எனக்கு வந்து சேட்டிங் பண்ணாதுங்க. என்ன ஆயிட்டு? என்ன ஆயிட்டு? இப்படி சொல்லுத? என் ஃப்ரெண்ட் அபி வந்தா வீட்டுக்கு. அவ வந்து நான் வந்து நீங்க சாரி கிஃப்ட் பண்ணதை காமிச்சேன். அவ வந்து இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டலாம், இனிமே நீங்க வந்து ஒரு ஜென்ஸ்ட பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு போனா. எனக்கு தப்புன்னு தான் தோணுது. நீ என்கிட்ட பேசாத சரியா?
சும்மா இரு பிரியா, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நான் உனக்கு எவ்வளவு பாசமா நான் உனக்கு gift வாங்கி கொடுத்து விட்டுருக்கேன். நீ எதுக்கு அடுத்தவங்க கிட்ட எல்லாம் gift காட்டுற? அவளுக்கு பொறாம பிடிச்சி அலைவாளா இருக்கும். உன்ன மாதிரி அவ அழகா இல்லாம இருந்திருப்பாளா இருக்கும். அவளுக்கு எல்லாம் இப்படி ஒரு gift வருமா? அவ மூஞ்சும் முகரையும் அவ பேச்ச எதுக்கு நீ கேட்க? அவ நம்பரை கூட நான் அவட்ட பேசுறேன். அப்படிலாம் இல்ல, என்ன தெரிஞ்ச இப்ப சாரிய பார்த்து என் ஹஸ்பண்ட் ஏதாவது கேட்டாங்கனாலும் எனக்கு தப்பா தானே பேர் ஆகும், அதனால வேண்டாம். உங்க வீட்டுக்காரர்கிட்ட நீ சொல்லு, எதுக்கு ஏன் பயப்படுற? நீயும் நானும் என்ன லவ்வர்ஸா? இல்ல, நீயும் நானும் யாரு? நல்ல ஒரு ஃப்ரெண்டு, புரிஞ்சுச்சா? நீ நானும் ஏதாவது தப்பா பேசுறோம்? நம்ம 2 பேருக்கு தானே தெரியும் நம்ம பேசுறது ஃப்ரெண்ட்லியா பேசணும்ட்டு. வெளி உலகத்துக்கு தெரியாதுல்ல. வெளி உலகத்துக்கு எதுக்கு தெரியணும்? வெளி உலகத்துக்கு தெரியவே வேண்டாம். உன்னோட கணக்குப்படி உன் வீட்டுக்காருக்கு நீ துரோகம் பண்ணல, என்னோட கணக்குப்படி நான் என் வீட்டுல உள்ளவங்களுக்கு நான் துரோகம் பண்ணல. நீயும் மனசார ஃப்ரெண்டா தான் நினைக்க, நானும் மனசார ஃப்ரெண்டா தான் நினைக்கேன். உனக்கு ஆலோசனை சொல்லிட்டு போனாலே அவ மட்டும் பெரிய ஒழுங்கோ. சும்மா இரு பிரியா, நீ கிஃப்ட் எல்லாம் எதுக்கு காட்டுற? அதனாலதான் அவ பொறாமையில அப்படி பேசுறா. நீயும் நானும் ஃப்ரெண்டு, புரிஞ்சுச்சா? ஃப்ரெண்டு தானே, வேற ஒண்ணும் இல்லல்ல. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு நீ என்னைக்காவது நான் உன்கிட்ட தப்பா பேசிருக்கத நீ பாத்திருக்கியா? ஃப்ரெண்டுனா ஓகே, அப்ப நம்ம பேசுவோம். நான் மேல அபிட்ட சொல்லல. சொல்லவே சொல்லாத. நான் உனக்கு என்ன கிஃப்ட் அடிச்சாலும் கொடுத்தாலும் சரி, நான் உனக்கு போன் பண்ணும்போது அபி வந்துட்டான்னா ஏய் ஓகேடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிடுதேன் அவ கிறுக்கி வந்திருக்கா அப்படின்னு. சரியா? ஓகே ஓகே, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், சாரி. சரியா? பிறகு நான் போன் பண்றேன். ஓகே ஓகே பிரியா, நீ எதுவும் நினைச்சு டென்ஷன் ஆயிக்கிடாத. நான் உன்னோட ஃப்ரெண்ட். சரியா? சரி சரி, ஓகே பை. இவா ஒருத்தி பொளப்புல மண்ணள்ளி தட்டிடுவா போல. அம்மா அபி கிட்ட என்ன சொல்ல? அபி வந்தானா அந்த குண்டனை பத்தி பேசக்கூடாது நம்ம. அப்போதான் அவளுக்கு தெரியும் பேசல, நம்ம சொல்ற பேச்ச கேட்டுட்டா நம்பிடுவா. சரி, அவ வந்தா நம்ம சொல்லக்கூடாது. நீ எப்படியும் அந்த பிள்ளைகிட்ட பேசி அந்த பிள்ளைய உஷார் பண்ணிட்டேன். ஆனா இப்ப நேர்ல போய் அந்த பிள்ளைய போய் பாக்கணும். ஏதாவது ஒரு ஆலோசனை கூட. நீ ஃபர்ஸ்ட்ல என்ன செய்ய, ஒரு மெசேஜ் போடு. மெசேஜ் போடணுமா? ஆமா, அதுக்கு ரிப்ளை வருதான்னு பாத்துக்கா. பாத்துட்டு அதுக்கப்புறம் நீ செய். அப்படி சொல்லுதியோ? ஆமா, நான் என்ன நினைச்சேன்னா நேர்ல போய் பாத்துட்டோம் அப்படின்னா அவன் புருஷன் வீட்டுல இருக்க கூடாது. அதுதான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சவளையா பாத்து. ஆமா, கல்யாணம் முடிஞ்சாலா? அப்ப பெரிய சிக்கலாய் போயிருமாது. என்னது சிக்கலுன்னு சொல்லுதா? கல்யாணம் முடிஞ்சவளை பார்த்துதான் உஷார் பண்ணணும். அப்பதானே அவகிட்ட நகையெல்லாம் இருக்கும். வாலியப்பட்டுல அந்த வினோனின் பெறத்தால 2-3 மாசம் அலைஞ்சேன். என்ன இருந்துச்சு அவட்ட? 2 கிராமுக்கு 1 மோதிரத்தை தான் வச்சிருக்கேன். அதாவது வாலியபிளேட்ட இருக்காது, ஏன்னா அம்மா அப்பா கையில தான் எல்லா நகையெல்லாம் இருக்கும். அதுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நீ பார்த்து எடுத்து செய். எது செஞ்சாலும் பார்த்து எடுத்து. அவ புருஷன் வேற இருக்காங்கன்னு சொல்ற வீட்டுல, எந்த டைம் எப்ப வராங்கன்னு சொல்ல முடியாது. சரி, நீ சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் ஃபர்ஸ்ட் நான் போடுறேன். என்னது ரீப்ளை வருதுன்னு நான் பாக்குறேன். ஆமா, உனக்கு உஷாராயிட்டா? ஆமா, முருகேசன் ஒருத்தன் இப்ப செட் ஆயிருக்காப்ல. போன மாசமும் முருகேசன், இந்த மாசமும் ஒரே முருகேசன் தான் வருது. போ, வேற பூரா முருகேசன்ல என்ன செய்ய சொல்ற? சரி, பாக்க எப்படி இருப்பாரு? ஆள் அழகா இருப்பாரா? நல்ல ஸ்மார்ட்டா இருப்பாப்ல. பரவாயில்லையா? அது ரோஹித் போல இருப்பாரோ? ஆமா, பரவாயில்லையே. சரி 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 சரி, என்னனியோ நீ ஒரு ஆளை பிடிச்சு செட் ஆயிரு, நான் ஒரு ஆளை பிடிச்சு செட் ஆகி என்னனியாவது லைஃப்ல செட்டில் ஆயிருவோம். சரி, என்னையா மெசேஜ் அனுப்புறேன், என்ன சொல்றான்னு பாக்கேன். சரி பாரு ராணி. சரி சொல்றேன். ஹாய் பிரியா. நீங்களா? எப்படி இருக்க? சர்ப்ரைஸ் பண்றீங்க? எப்பாடா என்ன வெயில், உன் வீடு தேடுறதுக்குள்ள போது நைட்டு. இப்ப ஏதாவது கொண்டுட்டு வாங்க குடிக்க. எப்பாடா வீடு எவ்வளவு பெருசா இருக்கு. எப்படி நகை போட்டு இருக்காம புருஷன் கூட 50 பவுன் போய் சொல்லிட்டாளோ. தேங்க்யூ. கொஞ்சம் ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர முடியுமா ப்ளீஸ்? ஓ தேங்க்ஸ். தண்ணி கொண்டுட்டு வர லேட் ஆயிட்டேன்னு நினைச்சு கொஞ்சம் குடிங்க. குடி பிரியா. என்ன திடீர்னு ஹஸ்பண்ட் இல்லாத டைம்ல வந்திருக்கீங்க? உங்க ஹஸ்பண்ட் இல்லையா? பரவாயில்லையே, நல்ல டைமுக்கு தான் வந்திருக்கேன். நான் வேற உங்க ஹஸ்பண்ட் இருந்தா ஓப்பனா எதுவுமே பேச முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க ஹஸ்பண்டுக்கு வரணும்னா நான் போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு. இப்படி என்னமா போன் போட்டு வர சொல்றேன், நீங்களும் பேசலாம்ல. எதுக்கு வர சொல்ற? வீடு
ஜூஸ குடி. அவர்தான் வருவாரு. வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க மனுஷன் போட்டு எதுக்கு டென்ஷன் பண்ணிட்டு. இங்க வாஷ்ரூம் எப்படி போகணும்? அதான் கேட்டேன். ஐயோ ஐயோ பிரியா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பிரியா, நான் உன்னோட கலரை பார்த்து உன்னோட அழக பார்த்து நான் உனக்கு ஆஹா நோ நெவர். நீ உன் கணவர் கூட கை கோர்த்து ஒரு போட்டோ எடுத்திருந்த பத்தியா? அந்த போட்டோல நீ ஒரு கொடி போட்டிருந்த பத்தியா? அந்த கொடிய சரி சரி, இந்த கொடி இப்ப இருக்கு, கழுத்துல போட்டுக்க மங்களகரமா. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிரியா சாவி இங்க வச்சிருக்கேன், செவுத்துல தொங்க போட்டிருக்கேன். செவுரு பிரியா, உன் கபோர்டு எங்க இருக்குமா? லெஃப்ட் சைடுல பக்கத்துல இருக்கு. கபோர்டுக்கு போறேன். என்ன ஒரு ஆபரணங்கள்! நான் வாங்கி கொடுத்த சேலையும் அப்படிதான் இருக்கு போலயே. நல்லாத்தான் வெயிட்டா இருக்கு. இது எனக்கு வரப்போற மனைவிக்கு, இது ராணிக்கு. இது மனைவிக்கு, இது ராணிக்கு. பரவாயில்லையே, 2-3 ஜோடி இருக்கு. இதுல வேற இவன் நம்பரை கேட்டா குதர்க்கவா பேசுறது. அப்பவுமே உனக்கு அறிவு இருந்துன்னா அந்த அபி சொன்னா தெரியுமா, பேசாதன்னு. அவ பேசையாவது நீ கேட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இது சேலை நம்ம வாங்கி கொடுத்தது அப்படியேதான் வச்சிருக்கா. பிளவுஸ் எதுவுமே வெட்டல போலையே. சரி, அடுத்த வீட்டுக்கு ஆகும் நமக்கு. சவன் டைலி இருக்கு, நமக்கு உள்ளதுக்கு இருக்கும். வளையல் வேற வரமாட்டுக்கு கையில இருந்து. பாய் செல்லக்குட்டி, பாய். உன் வீட்டுக்கு கபோர்டு சாவி இதுதான். போனும் நமக்கு வேற புருஷன் சரியான கட்ட பயலா இருப்பான். ஷூ கூட நமக்கு தர மாட்டுக்கு. சரி பாய். கொண்டே ஆசாசியா பேசி எப்படிலாமோ என் மனசு இது பண்ணி எல்லா இதையும் எடுத்துட்டு போயிட்டானே. நான் என்ன பதில் சொல்லுவேன் என் வீட்டுக்காரர்கிட்ட? பிரியாக்கா, என்ன பின்வாசல் திறந்திருக்கு, முன்வாசல் திறந்திருக்கு, கபோர்டு எல்லாமே என்ன அலங்கோலமா கிடக்கு. நீ எவ்வளவோ சொன்ன அபி, அவர்கிட்ட பேசாத, வேற ஆள்கிட்ட நீ பேசாத, யாராவது ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொன்ன. நான் நம்பவே இல்லை. என்னாச்சு? என் செயின், என் கம்மல், எங்க வீட்டுல எல்லா பொருளையும் எடுத்துட்டு அந்த குண்டை ஆட்டையை போட்டு போயிட்டான். என்னக்கா சொல்றீங்க? எப்படி? என் வீட்டாட்ட எப்படி சொல்லுவேனே தெரியல அபி. நான் தான் சொன்னேன்லக்கா, ஏங்க இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான்? எதுவுமே இல்ல. போன் முதற்கொண்டு நம்ம வாங்கி கொடுத்த பட்டுச்சாலை முதற்கொண்டு எடுத்துட்டு போயிட்டான் அந்த குண்டை. அந்த குண்டை பூசணிக்கா மாதிரி வெடிச்சிருவான், செதறிடுவான், அவன் இருக்கவே மாட்டான். என் வீட்டார் வந்தனா என்ன சொல்லுவேன்? அவங்க வந்துருவாங்க இப்போ. அந்த குண்டன்ட்ட நான் பேசினது என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்களுக்கு தெரியாம நான் பேசினேன். ஆனா இவன் என்னை ஏமாத்திட்டா. நான் என்ன அவங்க கிட்ட எப்படி சொல்லுவேன்? என்ன எப்படி என்ன புரிஞ்சுக்கிடுவாங்க? என்ன பார்த்தாங்கன்னா கொன்னையே போட்டுருவாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்கக்கா. முத வேலையே இது அண்ணன்ட்ட சொல்லணும். இல்லன்னா இதெல்லாம் எப்படி பண்றது? அப்பதான் அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அண்ணன் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அபி என்ன பண்ண தெரியல அபி. நீ போன் அடிச்சு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுறேன். கூட இல்ல, அவங்க தூக்கிட்டு போயிட்டா அந்த குண்டை. சரி வாங்க, நம்ம இப்ப கிளம்பி போலாம். இப்ப நம்மளும் போலீஸ் ஸ்டேஷன் போறோம். அண்ணனையும் வர சொல்லிருந்தேன், வாங்க. உன்னை என்ன சொல்லனே தெரியல பிரியா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?
கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம சேர்த்து வச்சிருந்த பைசா எல்லாம் போயிட்டு. நான் தெரிஞ்சேவா பேசுனேன். இப்படிலாம் அந்த குண்டன் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையே. நினைக்கவே இல்லைன்னா நான் உனக்கு எதுல குறை வச்சிருந்தேன்? என்ன இதுல உனக்கு நான் குறை வச்சிருந்தேன்? அவன் அப்படி என்னதான் உனக்கு செஞ்சான்? நான் தானே உனக்கு குடும்பத்தை ஃபுல்லா நடத்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் தானே பிரியா பைசா தாரேன். என்ன மன்னிச்சிருந்தேங்க. எப்படியாச்சு ஒவ்வொரு இதுவும் நம்ம பிள்ளைக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து 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 நான் வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் உங்க நினைவுலதான் நாங்க இருக்கேன். ஒவ்வொரு இது நான் உங்களுக்கு என்ன நீ பண்ணணும், ஒரு பிறந்தநாள் வந்தா, ஒரு வெட்டிங் டே வந்தா எல்லாமே நான் உங்களுக்காக தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். நேரம் போகலன்னு சொல்லி சும்மா இன்ஸ்டாகிராம் ஆன் பண்ணி அதுலயே ஃபுல்லா என் லைஃபையே அதுலயே இது பண்ணிட்டேன். இது ஃபுல்லாவே இந்த மொபைல்னால வந்த பிரச்சனை தான் இது எல்லாமே. இன்னும் மன்னிச்சிருக்கேன். நான் இன்னும் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன் இதுல சொல்லு. பைபிள் வீட்டுல இருக்கும்போது டைம் கிடைச்சா நீ பைபிள் படிக்கணும், நீ பிரேயர் பண்ணணும், ஒரு ஃபாஸ்டிங் இருக்கலாம். எனக்காக பிரேயர் பண்ணலாம், பிள்ளைகளுக்காக பிரேயர் பண்ணலாம், குடும்பத்துக்காக பிரேயர் பண்ணலாம். நான் தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்டே உங்ககிட்ட இதை பத்தி நான் பேசியிருந்தா நீங்க எனக்கு ஏதாவது சொல்லியிருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நீ என்கிட்ட சொல்லு. பைபிள்ல வசனம் என்ன சொல்லுது? புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். புத்தி இல்லாம நம்ம ஆயிட்டோன்னு வை, வீடு இப்படி இடிஞ்சு போன மாதிரி ஆகி போயிரும். நீ என்ன அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த? நீ ஏதாவது அவட்ட சொல்லலாம்ல? ஆக்சுவலி நானும் முதல்ல இது நியாயமா எனக்கு முதல்லயே அந்த அக்கா சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கணும். நானும் உங்கள்கிட்ட சொல்லாம இருந்துட்டேன். என் மேலயும் தப்பு இருக்கு. அப்படி எனக்கு எவ்வளவோ சொன்னா, நான் தான் கேட்கல. அதையும் நான் அந்த குண்டன்ட்ட சொல்லி குண்டேன். அதையும் என்கிட்ட பெருசா அவளை நீ நம்பாத அப்படி இப்படின்னு அவன் சீன் கிரியேட் பண்ணிட்டான். நான் அவன் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும்னு. அதாவது ஒரு கணவர் உனக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்க, அதே மாதிரி அந்த கணவருக்கு நீனும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நீனும் நினைக்கணும் மனசுல. நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, நம்மளுக்கு வீட்டுக்கு வந்த உடனே நான் என் கணவர் எல்லாம் சரி ஏன் வந்தீங்கன்னு நான் கேட்டேன். ஆனா இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட நான் உன்னைய தப்பா பழகிட்ட அப்படின்னு சொல்லல. நீ ஃப்ரெண்டா தான் பழகுனா. ஆனா அது அவன் என்ன அவன் அது அட்வான்டேஜ் எப்படி எடுத்துக்கிட்டான்? நான் உனக்கு உன் மேல அவனுக்கு எந்த பாசமும் கிடையாது. அவனுக்கு என்ன பைசாவை திருட்டு போனோம், நகையை திருட்டு போனோம், இதுதான் அவனோட எய்ம். நம்ம பழகுறது மெயின் இல்ல. அவனுக்கு மனசுல என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியாது. நமக்கு வீட்டுல நான் வேலைக்கு போன பிறகு நீ ஒத்தையில இருக்கா. அப்ப நீ ஒத்தையில இருக்கும் போது ஏதாவது நான் போகும்போதெல்லாம் என்ன செய்வேன்? பத்திரமா இரு, வெளியே போகாத, பிள்ளைகளை பாத்துக்க. எதுக்கு சொல்றேன்னா எனக்கு என் ஃபேமிலி வேணும், என் குடும்பம் வேணும், என் மனைவி வேணும்னு சொல்லிட்டு. அதனால ஒவ்வொரு நேரமும் என்னைய பத்தி நம்ம பிள்ளைகளை பத்தி மட்டும் நீ நினை. ஆமா பிரியாக்கா, சொல்ல போனா கடைசி காலத்துல இந்த மாதிரிதான் நம்மளுக்கு என்னன்னா சோதனைகள் எல்லாம் வரும். நம்ம தான் அதுக்கு எப்படி இருக்கணும், என்ன எப்படி ஞானமா நடந்துக்கணுங்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு. இப்ப நம்மளோட பெரிய எதிரியே மொபைல் ஆகி போச்சு. அதுல இல்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸே கிடையாது. அதுல இப்ப என்ன பாவனாலும் அதை பண்ணலாம், என்னனாலும் அதுல நடக்கும். அதனால நம்ம எதுவுமே கண்ணுக்கு தெரியாததை நம்ப கூடாது. கண்ணுக்கு தெரியாத நம்புறது ஒரே ஆளதான் நம்ம நம்பணும். இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் எனக்கு நேரம் போக்கு காண்டி சொல்லி தந்தா. ஆனா நான் இவ்வளவு தப்பான வழியில போயிட்டேன். நானும் தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு சொல்லச்சுலயே என்ன யாது எல்லாம் கிளியரா புரிய வச்சிருக்கணும். நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்களே, அங்க இருந்தா உங்களுக்கு அந்த சர்ச்சு வசனம் அதுவும் வரும் அதுல. அப்ப நீங்க அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குமே, தனியா இருக்கீங்களேன்னு சொன்னேன். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா ஒழுங்கா இருந்திருக்கணும். இப்போ நடந்தது நடந்து போச்சு, என்னமோ உங்க கையில தான் இருக்கு. நம்ம பைபிள்ல கூட எழுதி இருக்கு கடைசி காலம் கொடிய காலம். நீங்க நியூஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் என்னென்ன கொடுமை டெய்லியும் நடக்குதுன்னு. திடீர்னு இந்த மாதிரி தான் ஏமாத்தி வீட்டுக்குள்ள போய் நகைய பறிக்கிறது, கொலை பண்றது, இன்னும் என்னென்னமோ கொடூரமா பண்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நகையோட முடிஞ்சு அவன் ஏதாவது உங்களை பண்ணிருந்தான்னா, அவன் இன்டென்ஷன் ஒழுங்கா இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நகையோட போயிட்டு நகை கூட திருப்பி வந்துடலாம். நம்ம உயிர் போயிருந்தா கடைசி காலம் யாரையுமே நம்ப முடியாது. அப்படி இருக்க நம்ம தான் சூதானமா நடந்துக்கிடணும். புரியுது. அபி சொல்றதும் என் வீட்டுக்காரர் சொல்றதும் எனக்கு இப்பதான் புரியுது. போன்லாம் இனிமே நான் யூஸ் பண்ணது தப்பு தான். நீ சொன்ன மாதிரி அபி சொன்ன மாதிரி என்ன கொண்டிருந்தாலோ இப்ப என் பிள்ளை அனாதையா இருக்கும், என் ஹஸ்பண்ட்க்கு யார் பாத்துக்கிடுவா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க எல்லாம். நான் இல்ல நாக்கி. அதனால இனிமே எனக்கு போனே வேண்டாம். நான் என்ன அப்படி இருந்துக்கிறது. அப்படி சொல்லாத பிரியா, போனே வேண்டாம்னு சொல்லி. போன் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம், அதை நம்ம எதுக்கு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கு தான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு நிமிஷம். ஹலோ சார், சொல்லுங்க சார்.
ஆமா நான் தான் பிரியாவோட ஹஸ்பண்ட். அப்படியா? அந்த குண்டை கிடைச்சிட்டானா? சரி சார் இப்பவுமே வரோம். ஆனா விடாதீங்க சார், அந்த நகைய பணத்தை எல்லாமே கொடுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வரோம் சார். அந்த குண்டனை ஏதாவது பண்ணணுங்க. ஏதாவது இல்ல இன்னைக்கு அவனை என்ன பண்ணுதுன்னு பாரு. வாங்க வாங்க வாங்க. குண்டை கிடைச்சிட்டான்.